வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் இருந்தது. அங்கேருந்தும் மறுபடியும் நமக்கு வந்து நெகட்டிவ் தான் வந்து போயிருந்தது. ஸோ இந்த கேப் டவுன் நெகட்டிவான மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,220 அப்படிங்கிறது சின்னது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ அதையும் கூட வந்து உடச்சிக்கிட்டு வந்து கீழே வந்து போயிருந்தது. ஸோ இந்த 23,220 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மவுஸ் நான் வந்து கசர் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடம் வந்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த 23,220 இருந்து ஒரு 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது கேப்புகள் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உருவாகிட்டுருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தொல்லைகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேப்பெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,220 அந்த இடத்துல இருந்து ஒரு 22,850 இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 22,460 22,690 அந்த இடத்துலையும் ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இனிமேல் அப்கமிங்கில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லெவல் வரைக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரலாம், வராமையும் போகலாம். ஏன்னா கேப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாளை வந்து ஃபில் ஆகும், நாளை மறுநாள் ஃபில் ஆகும், அல்லது வந்து எப்போ நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. நாளை அப்படிங்கிறது அடுத்த ட்ரேடிங் டேஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி வந்து மீன் பண்ணிக்கிங்க. ஸோ கேப் அப்படிங்கிறது வந்து அடுத்த நாள் கூட நமக்கு வந்து ஃபில் ஆகலாம், அடுத்த வாரம் வந்து ஃபில் ஆகலாம், அடுத்த மாதம் வந்து ஃபில் ஆகலாம், அடுத்த வருஷம் கூட வந்து ஃபில் ஆகலாம். ஃபில் ஆகணும் அப்படின்ட்டு எந்த விதமான அவசியமும் வந்து கிடையாது. ஆனால் ஃபில் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி வந்து இழுக்கும். ஸோ அந்த ப்ரைஸில் வந்து மறுபடியும் போயிட்டு அந்த டச் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் வந்து ஆகும். ஸோ அது வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போச்சு அப்படின்னா மேக்னெட் மாதிரி வந்து மறுபடியும் ப்ரைஸை வந்து மேலே வரைக்கும் வந்து இழுத்துக்கிட்டு அந்த போர்ஷனெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக வந்து இந்த லெவலுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலலாம் கேப் இருக்குது. அந்த கேப்புக்குண்டான வால்யூம்ஸை வந்து கேதர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து போகிறாங்க. எப்போ வால்யூம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அன்னன்னைக்கு ட்ரேட் ஆகிறதுல மந்த்லி வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து போயிட்டுருக்கோம். இது போய் வருஷ கணக்கிலலாம் வந்து இருக்குது. எதுக்கு போய் நம்ம வந்து ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் வால்யூமை தான் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வரும். நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க. ஆனால் ஆப்ஷன் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, இல்லை பழைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகுது. சரி, அப்போ இண்டெக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்? இண்டெக்ஸில் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ நிஃப்டி 50 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, ICICI பேங்க் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ஹைலி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸாக வந்து இருக்கும். ஒரு 5%, 7%, 10% அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து வெயிட்டேஜாக வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கெல்லாம் வந்து இருக்குது இல்லையா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வந்து கேப் விட்டு வந்து போயிருக்கும். ஸோ அந்த கேப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். ஒன்ஸ் அந்த ஸ்டாக்ஸில் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கேப் வந்து ஃபில் ஆகிருக்கோ அதுக்கு வந்து இண்டெக்ஸில் வந்து ஆவரேஜ் ஆகும். ஸோ இப்படி இண்டெக்ஸில் ஆவரேஜ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸ்டாக்ஸில் ஏதோ வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு வால்யூம் வந்து யாரோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஈரான் இஸ்ரேல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது,
குரூட் ஆயில் கிடைக்க மாட்டேங்குது, பெட்ரோல் டீசல் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் வந்து செகண்டரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படி தான் வந்து ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த கேப்பெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து நியூஸ் எல்லாம் தேவை. ஸோ அந்த நியூஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரேம் ஆயிரும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரும், இந்த சார்ட் இப்படி இருக்கிறதுனால நியூஸ் இப்படி வந்து நெகட்டிவாக வருதா, இல்லை நெகட்டிவாக இருந்ததுனால சார்ட் வந்து இப்படி வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே முன்னாடியே வந்து ப்ரீ டிஃபைன் தான். இதுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் வந்து சார்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரீ டிஃபைனாக வந்து எல்லாமே வந்து ரெடியாக வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணது தான். நாம் வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரீ டிஃபைன் இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போகாது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லேட்டாக தான் வந்து தெரியும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொண்டு போகக்கூடாது, ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து டிசைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி தான் வந்து மார்க்கெட்டும் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து தேவை. ஸோ அடுத்த லெவல் நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு சப்போர்ட் இருந்தது இல்லையா, ஒரு 23,220 அந்த லெவலை வந்து உடச்சி கீழே வந்து வந்துட்டாங்க. அதாவது இந்த கேப்பை நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற இண்டிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் உடனே வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ வந்து ஃபில் பண்ணோம், இன்றைக்கி வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கணும். அப்படி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. அப்படி இன்றைக்கி வந்து நடந்த அந்த லோவை கட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட அந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம், மார்க்கெட் வந்து ஹோல்டு ஆகலாம், புல் பேக் எடுக்கலாம், அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக்னிக்கல் டேர்மாக பார்த்து நம்ம வந்து சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து வித்தியாசம் வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெரிய கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு 220 பாயிண்ட்டு, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டு கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப்பை மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபில் வந்து பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்த லெவல் நமக்கு வந்து கேப் இருக்குது. இப்போ 22,690, 22,460 அதுக்கடுத்த லெவல் கேப் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து எங்கே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். 22,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து அந்த போட்டிருந்தோம் இல்லையா, நமக்கு மேபி ப்ரைஸ் வந்து ஒரு 22,000, 20,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 23,220 டெய்லி ரெஃபரன்ஸில் அது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சிட்டு கொஞ்சம் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அதாவது நேத்தோட க்ளோசிங்கில் இருந்து இன்னையோட ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் பார்த்திங்க அப்படின்னா 23,460 23,620 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த சேனலை வச்சு நிறைய பேர் எனக்கு வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் வந்து போட்டிருங்க. அதாவது நிஃப்டி 50 வந்து இந்த சேனல் படி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க. இந்த சேனலில் நானும் வந்து அனலைசிஸ் பண்ணி வந்து பார்த்தேன். ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு சேனலாக வந்து ஒர்க் வந்து ஆகலை. அதனால தான் வந்து இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சேனல் வந்து போட்டிங்க அப்படின்னா அது எல்லா டச் பாயிண்ட்ஸும் வந்து டச் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து ஆகுது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு வந்து மேட்ச் வந்து ஆகலை. இதில் நம்ம கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அங்கங்கே வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இது நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பேட்டர்னையோ ஒரு சேனல்லையோ ஒரு ட்ரெண்ட் லைனையோ வந்து
பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக வந்து இங்கே தான் போகும் அங்கே தான் போகும் அப்படிங்கிற நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணிச்சு, மறுபடியும் இந்த இடத்துல வந்து போயிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ணிச்சு, இந்த இடத்துல வந்து போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து போகலை. அதே மாதிரி இந்த இடத்துக்கும் வரல. மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு, இந்த பக்கம் போகலை, இந்த பக்கமும் வந்து வரலை, கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் பீரியடில் இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் தானே, ஏன் மார்க்கெட் வந்து இங்கே போகல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசிங் வந்து வரும். ஸோ அப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அல்லது வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த பேட்டர்னை நம்ம வந்து தொடக்கூடாது, அவ்வளோதான். அதனால தான் இது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை. ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டம்மு தான். ஸோ இந்த இடத்துல இந்த 23,260 இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் வந்து சொன்னோம் இல்லையா, அந்த ஏரியா. இந்த 1 hour சார்ட்டில் வந்து அந்த கேப்பை வந்து உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனும் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரிஜெக்ஷன் பண்ண டைமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2:30 ஒரு 3:30 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை பெருசாக வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ணலாம், பண்ணவும் வந்து கூடாது. ஏன்னா க்ளோசிங் டைமில் மோஸ்ட்லி வந்து நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீக் எண்டு, அந்த நேரத்தில் வந்து மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் தான் வந்து விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கில் கிடைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சுருட்டிகிட்டு வந்து போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்களே அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு விடணும். ஸோ அப்படி மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட் க்ளோசிங் டைமில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வச்சுக்கலாம் அல்லது வந்து கழட்டி வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஏரியா வந்து இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து லோ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். கேப்புக்குள்ளே மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து இந்த லோ இந்த இடத்துல இருக்குது இல்லையா, ஒரு 23,120 இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும். இந்த லோவை வந்து கட் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோவுக்கும் ஹையுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த க்ளோசிங் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் வந்து பாயிண்ட் வந்து மேட்ச் வந்து பண்ணுங்கள். ஒரு 720 பாயிண்ட் வந்து இருக்குது, 700 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 50 அதாவது ஒரு 50%, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% இருக்கா, 1.5 இருக்கா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் எது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம், 23,480 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வரணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 700 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. இதுக்கு ஒரு புல் பேக் வந்து எது வரைக்கும் போகலாம், ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் வந்து புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்டென்ட் போகுமா அல்லது இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பின் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்து இறங்கும். ஸோ அதுதான் வந்து இந்த 1 day டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொன்னேன். அதாவது நமக்கு இந்த லோவை இன்றைக்கி இருந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாமல் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் போகும். இனிஷியலாக ஒரு 23,480 வரைக்கும் இனிஷியலாக வந்து போகும். அல்லது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் போகிறாங்க அப்படின்னா இப்படி கூட வந்து மூவ் ஆகும். அப்போ ஒரு 23,640 வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுது அல்லது ஒரு 23,480 இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து அப்படியே மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு சினாரியோ வந்து இருக்கும். இல்லை நமக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்லாம் வந்து இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, அது வந்து நமக்கு வந்து எப்படி திங்கக்கிழமை எப்படி ஓப்பன் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பற்றியும் நம்ம சொல்ல முடியும். ஒன்று கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,000 நமக்கு வந்து ஒரு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக வந்து போயிடும். அப்போ இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு புல் பேக் வந்து எடுக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து போகுது அப்படின்னா அப்போ நம்ம இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த லோவை இந்த இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு வரணும்.
23,000 நம்மளோட லோவை வந்து கொண்டு வரணும். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஒரு 800 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்டுக்கு அந்த புல் பேக் வேல்யூவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ அந்த புல் பேக் வேல்யூ அப்படிங்கிறது 400 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 23,400 வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. 23,480 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா 23,400லேருந்து 23,480 வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். அது எப்போது 23,000 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு லோ பிரிண்ட் பண்ணி அதுக்கு கீழே இறங்கலை அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு புல் பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எந்த அளவுக்கு வந்து புல் பேக் கிடைக்கும் கிடைக்காது, எந்த இடத்துல லோ வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ணலை அப்படிங்கிறத பொறுத்து அந்த ட்ரெண்டு ரிவர்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற அந்த ஐடியா வந்து இதுதான். ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 23,000 வந்து நமக்கு வந்து இந்த 23,000 வந்து உடச்சிட்டு வந்து கீழே போகிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது டெய்லி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 22,850 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரேஞ்சாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ மண்டே பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் டே வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 2 விதமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து நெகட்டிவாக போச்சு அப்படின்னா 23,000 மினிமம் 22,850 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக. ஸோ இது வந்து நான் வந்து ஏன்னா இப்போ டெய்லி நமக்கு வந்து ஒரு 300-400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து ஒரே நாளில் வந்து 300 பாயிண்ட் போகுது, 400 பாயிண்ட் போகுது, 250 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து பிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மண்டே அல்லது அந்த வரும் வாரம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு 22,800 22,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து தெரியுது. அடுத்தது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த சார்ட் வந்து ஜோயல் சார் வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்து போட்டிருந்தார். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு, இது வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. அப்போ அவர் போட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. ஒரு 12:15 12:20 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து இருந்தது. எக்ஸாக்ட்லி அந்த டைமிங் வந்து போட்டிருந்தாரு. கரெக்டாக தான் சார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ மார்க்கெட்டுக்கு நாம் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அந்த ஓப்பனிங்கிலேருந்து க்ளோசிங் வரைக்கும் இந்த ஓப்பனிங் ஹை ஓப்பனிங் லோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டைமிங் வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது உங்களால் வந்து கவனிக்க முடியுது. நீங்கள் எடுத்த உடனே மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு நான் விற்றுறேன், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு அப்படி போயிட்டீங்க அப்படின்னா எது வரைக்கும் போகும் எது வரைக்கும் போகாது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் உங்களால் வந்து ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னா, அதாவது முன்னாடியே உங்களுக்கு வந்து அனலைசிஸ் வந்து பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் இது இங்கே தான் போக போகுது, இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலையிலேருந்து ட்ரேடை வந்து எடுக்கலை, அந்த சினாரியோக்கு நான் வந்து போகிறேன். ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,500 வந்து இருக்குது. ஓப்பனிங் லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 வந்து இருக்குது. சரி, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஒரு 11:40 11:45 ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது, அதாவது ஒரு 12:10க்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் லோ, இது ஓப்பனிங் ஹை. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல ஹையை வந்து கட் பண்ணி மார்க்கெட் வந்து போகலை, லோவை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ டெய்லி நாம் வந்து சொல்கிறது அதுதான், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுங்கள். சில நாட்கள் நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு கூட அந்த லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும், அல்லது வந்து ஒரு 10:15 ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:20 10:30 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஒரு 10:20க்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அப்புறம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, என்னையோட ஓப்பனிங் லோவை கட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஓப்பனிங் லோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து
ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாக உங்களால் வந்து ட்ரேடே வந்து எடுக்க முடியலன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடில் 200 பாயிண்டில் வெறும் 100 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணுங்க போதும். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆரம்பத்தில் ஒரே ஒரு லாட் வந்து ட்ரேட் வந்து எடுங்க, அதிகமாக வந்து எடுக்காதீங்க. அதில் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கெயின் வந்து பண்ணுங்கள். ஏன்னா லாட் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ₹1 சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் லாபம், ஆயிரக்கணக்கில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கும். அது உங்களுக்கு வந்து பேனிக் வந்து கொடுத்துரும். ஒரு லாஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேனிக் கிரியேட் ஆகிரும். அதுவே வந்து ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வந்து ₹1000 ₹2000 உங்களுக்கு வந்து காமிக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரேடை எப்படி அனலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து போகவே மாட்டீங்க. ₹1000 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எப்போ ₹2000 வரும், ₹2000 பார்த்தீங்க அப்படின்னா ₹4000 எப்போ வரும், ₹4000 பார்த்தீங்க அப்படின்னா ₹10,000 எப்போதாப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. இதுவே உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஐயையோ க்ரீனில் எப்பயாவது மாறுமா, ₹500 கிடைச்சா கூட போதும் விட்டு வந்து ஓடி வந்துடலாம், ₹1000 கிடைச்சா கூட போதும் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு உள்ளே ஓடி போயிடுவீங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரே ஒரு லாட் வந்து எடுத்துக்கிட்டு வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு லாட் ட்ரேட் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட் நான் எதுக்காக எடுத்தேன், எந்த இடத்துல எடுத்தேன், எந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன், இந்த ட்ரேடில் இருந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன், எந்த பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆச்சா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உடச்சிதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜேர்னலை வந்து ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் வந்து அந்த ட்ரேட் ஜேர்னல் அப்படிங்கிறது மெயின்டைன் வந்து பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதி வைப்பீங்க, அந்த மாதம் ஃபுல்லாக வந்து எழுதி வைப்பீங்க. ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஜேர்னல் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் டேயில் வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு ரீஅசஸ்மெண்ட் வந்து பண்ணுங்கள். எப்போயெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்குது, எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு வேல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து எப்போயெல்லாம் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து போயிடும். அப்போ எப்போயெல்லாம் இது மாதிரி ஒரு செட்டப் வந்து கிடைக்குதோ அப்போன்னு மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். ஒரு லாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, அடுத்தது 2 லாட்டாக மாற்றுங்க, அடுத்தது 4ஆக மாற்றுங்க, அடுத்தது 8ஆக மாற்றுங்க, அதுக்கடுத்து 100ஆக மாற்றுங்க, 1000ஆக மாற்றுங்க, லட்சமாக மாற்றுங்க. அப்படி தான் உங்களோட அந்த ட்ரேடிங் டிசிப்ளினை நீங்கள் வந்து கொண்டு வரணும். என்னோடய அக்கௌண்ட்டில் எனக்கு வந்து 10 லட்ச ரூபா இருக்குது, நான் 10 லட்ச ரூபா போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நாளைக்கு 1 கோடி ரூபா வந்து அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் வந்து கற்றுக்கலாம் முடியாது. ஸோ முதல்ல ட்ரேடிங்கை கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரேடு அப்படிங்கிற இதுக்கே வந்து போகணும். ஸோ அதுக்கு மற்ற பிஸ்னஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒவ்வொரு லாட் போட்டு நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணால் தான் இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு செட்டப்பாக உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அது மாதிரி ஒரு செட்டப் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கும் நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா அதான் ₹1 வந்து ஏறிச்சு அப்படின்னா 1000 கணக்கில் உங்களுக்கு வந்து லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு எக்ஸைட் மோடுக்கோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடுக்கோ வந்து போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் வந்து விட்டா போதும் விழுந்தடிச்சிட்டு வந்து வெளியே வருவீங்க. அப்போ நீங்கள் எங்கேருந்து வந்து ட்ரேடிங் வந்து கற்றுக்கவே உங்களால் வந்து முடியாது. ஆளை விட்றா போதும் சாமி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஓடி போயிடுவீங்க. ஸோ 5 மினிட்ஸில் நமக்கு வந்து 23,250 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷனும் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தராக இது வந்து மண்டே இந்த 23,250க்கு மேலே வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து சின்ன ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை இந்த லோ வந்து கட் பண்ண, ஏதாவது இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் வந்து கீழே இறங்கும். அந்த லெவல் முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 23,550 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,400 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23,480 கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது. அதையும் உடச்சிட்டு வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் என்ன நடந்திருக்கு, 23,400 ஒரு ரீவிசிட் வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து மகெயின் நல்ல ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு மறுபடியும் வந்து கீழே இறங்கி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரேட் ஆகுது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேவ் மாதிரி வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ அது வந்து கரெக்டாக அந்த வேவ் உங்களுக்கு வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத அந்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும் போகாது அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த இடத்த உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த 23,400 அப்படிங்கிற லெவலை என்னால் சொல்ல முடியுது. அந்த வேவ் பேட்டர்ன் வந்து எப்படி போகும் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இந்த 23,500 சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன். இதை உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும்னு சொல்கிறேன். 23,400 போகும்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அப்படி தானே வந்து போயிருக்கு. இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். எதுவுமே சேஞ்சஸ் வந்து கிடையாது. அந்த இடத்துல இருந்து கீழே இறங்குச்சா அதுக்கடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதுக்கடுத்த வேவ். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா ரொம்பவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து மார்க்கெட் கூட வந்து ட்ராவல் வந்து பண்ணணும். ஒரு 10-15 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணால் தான் இந்த வேவ் எல்லாம் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த லெவல் வந்து போகும் போகலாம், இந்த லெவல்லாம் போகாது அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 10லேருந்து ஒரு 15 வருஷம் உங்களுக்கு வந்து தேவை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 23,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,100 வந்து இருக்கலாம். 23,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,000 வரைக்கும் கீழே இறங்கும். அதே மாதிரி 23,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 23,400 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1,400 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். டவுன்லையும் சரி புல் பேக்லையும் சரி மறுபடியும் டவுனு மறுபடியும் புல் பேக் மறுபடியும் டவுன் அப்படின்னு நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 54,100 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,600 வந்து இருக்கலாம். 53,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,400 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இந்த இடத்துல ஒரு 75,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் புல் பேக், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட். சேம் பேங்க் நிஃப்டி மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ். ஸோ நான் திங்கக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 75,100 இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 74,400 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 74,000 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 75,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் டீ. ஸோ மிட் கேப் டீ கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் பக்கம் வந்து நெகட்டிவில் வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 12,900 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து கீழே வந்து இறங்கி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டாங்க. 12,800 வரைக்கும் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 3வது கேண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் வந்து டவுன் மூவ். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 12,780 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து இன்னையோட லோ 12,600 வந்து இருக்கலாம். 12,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 12,500 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,850, 12,900 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.